அரிசி கேட்கறான், பால் கேட்கறான். ஒண்ணு நல்ல கதை தான். அவருலாம் நெத்தியில பிறந்தவர். சொன்னீங்கல்ல, பிரம்மாவோட நெத்தியில பிறந்தவர் அவரு. யாரு? ஐயரு. அப்ப நீங்களாம்? நாங்கெல்லாம் உள்ளங்கால பிறந்தாங்க. நீனும் நானும் அதான்டா. ஆமா. என்னையும் உள்ளங்கால பிறந்த பேங்கிறியா? ஆமா. செருப்பா அடிப்பேன். ஏயா பெரியார் சொன்னார். என்ன சொன்னார்? எழுதியிருக்கான், வேதத்துல எழுதியிருக்கான், மனிதர்ம சாஸ்திரம் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? பிரம்மனுடைய நெத்தியில பிறந்தவன் பாப்பான், தோளில பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், உள்ளங்கால பிறந்தவன் சூத்திரன் எழுதுறான். எல்லாரும் தான் படிச்சாங்க. பெரியாரும் படிச்சாரு. ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? பப்ளிக்கா கேட்டார். எப்படி கேட்டார்? பொதுவா கேட்டார். என்னன்னு கேட்டார்? தாய்மார்களே, பெரியோர்களே, மனிதர்ம சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான கருத்து எழுதியிருக்கான். பிரம்மான்னு ஒரு கடவுள் இருக்கானா, அவன் நெத்தியில பிறந்தவன் பாப்பான், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், படையில பிறந்தவன் வைசியன், உள்ளங்கள்ல பிறந்தவன் ஜூத்திரன் எழுதியிருக்கான். சரி, எந்த பையன் எங்க பிறந்தா நமக்கு என்ன வெங்காயம் போகட்டும். நான் என்ன கேட்கிறேன், அப்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய பள்ளன், பறையன், பஞ்சமன், சக்கிலியன் இவன்லாம் எங்க பிறந்தான்? அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே, பிரம்மா உடம்புல எங்க பிறந்தான்னு ஏன் எழுதல? சரியான கேள்விதான். எழுதல. யார் பதில் சொன்ன? கிருபானந்த வாரியார் சொன்னாரா இந்த கேள்விக்கு? சொல்ல முடியாது. இல்லாமல்ல இம்பெரிமான் அருளினாலி கத்துனார். முருகனை பத்தியே பாடினாரு. விடை சொல்ல முடியல. சங்கராச்சாரிய சொல்ல முடிஞ்சதா? அவர் கோமணத்தை காயப்போதோடு சரி. சேங்காலிபுரம் தீட்சிதர் அவன் படுத்தப்படுக்கலாம். எந்த பார்ப்பன பண்டாரங்களும் சொல்லல. ஒரு பரதேசியும் சொல்ல. வேத விற்பனர் சொல்ல முடியல. ஐயா கேள்விக்கு யாராலுமே முடியல. சரி, கடைசியில பெரியார போய் ஒருத்தன் கேட்டான். என்ன கேட்டான்? இந்த கேள்வி கேட்ட பிற்பாடு யாருமே பதில் சொல்லலங்க ஐயா. சரி, எங்களுக்கும் புரியல ஐயா. ஆனா விடை வேணும்னு ஆசையா இருக்கு. சரி, நீங்க ஏதாவது சொல்லுங்க ஐயா. இவெல்லாம் எங்க தாயா பிறந்தான்? அவன் பதில் சொல்லணும். அப்பதான் ஐயா சொன்னார். என்ன சொன்னார்? நான் சொல்றேன் குறிச்சுக்கோ. சரி, எழுதிக்க. பிரம்மாவுடைய நெத்தியில பிறந்தவன் பாப்பான், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைத்தியன், உள்ளங்கள்ல பிறந்தவன் சூத்திரன். உனக்கு என்ன சந்தேகம்? இந்த பள்ளம், பறையன், பஞ்சம, சக்கிலியன் எங்க பிறந்தான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. அதாவது பள்ளம், பறையன், பஞ்சமன், சக்கிலியன் இவன் எங்க பிறந்தான்னு சந்தேகம். அவன் எங்க பிறந்தான்னா அவன் தான் அவன் ஆய்க்கும் அப்பனுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல இருந்து மறையா பிறந்தான். மித்த பயிரெல்லாம் கேவலமா அங்கேயும் இங்கேயும் பிறந்திருக்கிறான். மானங்கட்ட பயிர் தெளிவா சொன்ன. தெளிவா அடிச்சார். இதை விட யார் சொன்னா? யாரும் சொல்ல முடியாது. இதோட விடல பெரியார். மேலும் இன்னொன்னு கேட்டார். என்ன கேட்டார்? சரி, அவன் எங்க பிறந்தா எனக்கு என்ன? பிரம்மாவுல நெத்தியில பிறந்தவன் பாப்பான்னு எழுதிட்டானே, அப்ப பிரம்மா நெத்தியில என்ன இருந்தது? பிரம்மாவுடைய தோல்ல பிறந்தவன் சத்திரியன், பிரம்மாவுடைய தொடைகள்ல பிறந்தவன் வைசியன், உள்ளங்கள்ல பிறந்தவன் சூத்திரன், அவன் உடம்பு பூரா அதுதான் இருந்துட்டா? அப்ப இதெல்லாம் உடம்புல இருந்து அவனை எப்படி கடவுள் எடுத்துக்கிறது? அவனை செருப்பால் அடிச்சா? கண்டிப்பா அடிக்கணும். உடம்பு சாமி யாரு கேட்டா? தந்தை பெரியார் தான். இந்த கேள்விக்கு விட சொல்ல முடிஞ்சதா? சொல்ல முடியல. அதான் ஐயா சொன்னார், எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்.